ஏப்பா சுரேந்திர, என்னதான்ப்பா ஆகும்னா குண்டு போட்டுக்கிறேங்கிறாங்க. இஸ்ரேல் வந்து அங்கே அணு உலைகள் மேலே தாக்குதல் நடத்திக்குன்னு சொல்கிறாங்க. ஈரான் மேலே குண்டை போட்டாங்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா பதிலுக்கு ஈரான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னதான்ப்பா நடந்துட்டு இருக்குது? ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதே வந்து பெரிய போராக இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லாகவே ஒரு பயத்தில் இருக்காங்க. விலைவாசியில் ஏறிட்டு இருக்கு. இந்த போர்னால நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் உலகப் போர் இது வந்துடப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த வேலையில் இப்படி இஸ்ரேலும் ஈரானும் இப்படி சண்டாட்டிக்கிறாங்களே, இது எப்படி என்ன ஆகும்? எதுக்கு தான் இந்த போர்? என்ன காரணம்? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் முன்னாடி இருந்தே பகை இருக்காப்பா? கொஞ்சம் தெளிவாக தான் சொல்ல. சொன்னேன். இந்த ஈரான் இஸ்ரேல் இப்போ நடந்துட்டு இருக்க போரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம பார்க்கணும். இந்த ஈரான் இஸ்ரேலோட நட்பு அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நட்பாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள பகை வருது. 1979 வரைக்கும் இந்த இஸ்ரேலும் ஈரானும் நட்பாக தான் இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி மாற்றம் காமேனியோட ஆட்சி உள்ள வருது. அங்கே ஒரு புரட்சி நடக்குது. புரட்சியின் காரணமாக காமேனி ஆட்சியை பிடிக்கிறார். அந்த காமேனியோட ஆட்சிக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே தொடங்குது. அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான ஒரு பிளவுங்கிறது அங்கே தான் ஏற்படுது. அப்போது இந்த காமேனி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான அந்த நட்புங்கிறது கெட்டுருச்சா? அப்படித்தான் நான் சொல்ல வர்றேன். ஆமாம் சொன்னேன். அவங்க அதாவது காமினி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாமே தொடர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் நட்பாகவே இருந்துக்கிறாங்க. ரெண்டு நாடுகளும் நட்பாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஈரானும் இஸ்ரேலும் தாக்கிக் கொள்கிறாங்க. அவங்க காமினியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை எதிரியாகவே பார்க்கறாரு. இஸ்ரேல் வந்து நமக்கு உண்டான எதிரி அப்படின்னு அறிவிக்கிறார். இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற ஹமாஸ் வந்து இவங்களை தாக்கும் போதெல்லாம் ஹமாஸுக்கு வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஈரான் சப்போர்ட் பண்ணுறது காரணத்தினாலேயே இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே ஒரு கோபம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டோம்னா மதம்னு சொல்லலாம். இவங்க வந்து ஜூயிஸ், இஸ்ரேலை சார்ந்தவங்க, ஈரானை சார்ந்தவங்க முஸ்லீம். இப்போ இருக்கும்போது இவங்க 2 பேத்துக்கு உண்டான மத பிரச்சனை தான் முதல் பிரச்சனையாக அங்கே அமையுது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து தான் ஒவ்வொரு பிரச்சனையாக வெடிக்குது. காமேனி அவர்கள் வந்து இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு ஆதரவு அளிக்க ஏமனுக்கும் ஹவுதிகளுக்கும் ஆதரவு அளிக்கிறாங்க. அதாவது ஈரான் வந்து ஹமாஸுக்கும் சரி ஹவுதிகளும் சரி பணத்தை கொடுத்து தங்களை தாக்க சொல்கிறதா இஸ்ரேல் நம்புகிறாங்க. இதன் காரணமாகவும் இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே கோபம் அதிகரிக்குது. இந்த கோபங்கிறது போராவே நிறைய டைம் வெடிக்குது. சரி, அப்போ தான் ஆரம்பித்தாங்க. இப்போ எதுக்கு ரீசெண்டாக வந்து 2 பேர் மாற்றி மாற்றி இஸ்ரேல் பார்த்தோம்னா போய் அவங்க மேலே குண்டா போடுறது, ஈரான் பதிலுக்கு வந்து ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்துதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபமாக நடந்துட்டுருக்க இந்த சண்டை எதுக்காக? இந்த சண்டை எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா சொன்னேன், ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு முற்படுது அப்படின்னு ஆல்ரெடி அமெரிக்கா குற்றம் சாட்டிட்டு இருக்கு. அந்த நிலைமையில் இப்போ ரீசெண்டாக இந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து இஸ்ரேலுக்கு உளவு அமைப்பு மூலமாக கிடைக்குது. இதன் காரணமாக ஈரான் வந்து அணு ஆயுதங்களை சொந்தமாக தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது தன்னுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கேள்விக்குறியாயிரும். ஏன்னா இஸ்ரேலோட நிலப்பரப்பு ரொம்ப சின்னது. ஒருவேளை ஈரான் வந்து டைரக்டாக அட்டாக் பண்ணாலும் சரி, இல்லை இன்டைரக்டாக ஏமன் மற்றும் ஹமாஸ் மூலமாக இந்த அணு ஆயுதங்களை கொடுத்து நம்ம மேலே தாக்குதல் நடத்தினா நம்ம நாடே இருக்காது அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து நினைக்குது. இதன் காரணமாக தான் அதை உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த இஸ்ரேலுங்கிறது ஈரானுக்குள்ளே உள்ளே போய் கிட்டத்தட்ட அவங்களுடைய அணுசக்தி சம்மந்தப்பட்ட அந்த இடங்களுக்கு சேதத்தை விளைவித்துக்குது. இதன் காரணமாக அவங்க அந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கிற அந்த திட்டங்கிறது கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. யார்? இஸ்ரேல் நினைக்கிறாங்க. இஸ்ரேல் நினைக்கிறது மட்டும் இல்லை, அவங்க துல்லியமாகவும் தாக்குதல் நடத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த செறிவூட்டல்னு சொல்லுவாங்க, அது அவங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு யுரேனியத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு செறிவூட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரான் வந்து இதுக்கு ஆல்ரெடி வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து மின்சக்திக்காக தான் நாங்கள் வந்து அந்த யுரேனியத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அணுசக்தியை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே அணுசக்தியை
அணு ஆயுதங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க, அணு ஆயுதமாக மாற்ற போகிறாங்கிறது தான் இங்கே குற்றச்சாட்டு. அது கிட்டத்தட்ட நிறைவடைகிற கண்டிஷனில் தான் இவங்க இந்த தாக்குதலை நடத்திக்கிறாங்க. இந்த தாக்குதல் மூலமாக அவங்க அந்த அணு உலைகள் மேலேயும், அது இல்லாமல் அணு விஞ்ஞானிகள் மேலேயும், அணுசக்தி சார்ந்த விஞ்ஞானிகளை கொண்டிருக்காங்க. இராணுவ தளபதிகள் இந்த மாதிரி நிறைய பேர்த்த ப்ரிசைஸாக கொண்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடியாக தான் இப்போ ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடந்துட்டு இருக்கிறது. ஆமாப்பா, ஒரு நாட்டுக்குள்ளே புகுந்து அடுத்த நாட்டோட இது குண்டு போட்டு போச்சுன்னா அப்புறம் அந்த நாடு சும்மா இருக்குமா? அப்புறம் தாக்குதல் நடத்தாமல் என்ன தான் பண்ணுவாங்க? அது இல்லாமல் அவங்க அணுசக்தி சார்ந்த இடத்துலையும் தாக்குதல் நடத்திக்கிறாங்க, நிறைய விஞ்ஞானிகளை கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பதிலடி தராமல் எப்படி இருக்க முடியும்? சரி, இப்போ பதிலடியை தந்துட்டாங்க ஈரான். ஆனால் இந்த தாக்குதல் தொடரணும்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்துற வரைக்கும் நாங்களும் தாக்குதலை தொடர்ந்துட்டு இருப்போம்னு சொல்கிறாங்க. இது இப்படியே தீவிரமடைஞ்சுன்னா இந்த போர் ஒருவேளை உச்சகட்டத்துக்கு வந்துருச்சு, 2 பேருமே நானும் விட மாட்டேன் நீயும் விட மாட்டேங்கிற அளவுக்கு போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யார் தான்ப்பா ஜெயிப்பாங்க? யார் ஜெயிக்க முடியும்? சொன்னேன், இதில் இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தான் தோப்பாங்கன்னு நம்மளால யாருனாலையும் இதை உறுதியிட்டு சொல்ல முடியாது யார் ஜெயிப்பாங்கன்னு. ஏன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வெறும் போர் படைபலத்தை மட்டும் வச்சு இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்லிட முடியாது. 2 நாட்டுகிட்டையுமே ஒரு சில பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வான்வழி தாக்குதலில் மிகப்பெரிய ஒரு தண்ணீர் அடைஞ்சிக்கிறாங்கன்னே சொல்லலாம். வான் படை அப்படிங்கிறது மிக பலமாகவே கட்டமைச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட அதிநவீன போர் விமானங்கள்ங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் அவங்ககிட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது, வான் பாதுகாப்புனா அவங்க மேலே வரக்கூடிய வான்வெளி மூலமாக தாக்குதல் நடத்தக்கூடிய எந்த வகையில் தாக்குதல் நடத்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புங்கிறது இஸ்ரேல்கிட்ட இருக்குது. இப்படி இஸ்ரேல்கிட்ட ஒரு சில நல்ல அம்சங்கள் இருக்குது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பின்னடைவு என்னன்னு கேட்டோம்னா, இஸ்ரேல் நாடு ரொம்ப சின்ன நாடு. அதனால் வான் பாதுகாப்பு அமைப்பு என்னதான் இருந்தாலும் அதிக அளவு ஏவுகணையை தாக்கும்போது அது நிறைய சேதத்தை விளைவிக்கும். அது இல்லாமல் இஸ்ரேல்கிட்ட நிலப்பரப்பு கம்மி அப்படிங்கிற காரணத்தினால அங்கே மக்கள் தொகையும் கம்மியாக இருக்குது. அதன் காரணம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இவங்களை எதிர்த்து சண்டை போட. ஏன்னா அதிக அளவு ஆட்கள் இல்லை அப்படிங்கும்போது எதிர்த்து சண்டை போடுறதுக்கு உண்டான இழப்புகள் அதிகமாகும் போது எதிர்த்து சண்டை போடுறதுங்கிறது கொஞ்சம் மட்டுப்படும். இது பிறகு ஈரான்கிட்ட ஆளும் நிலப்பரப்பும் அதிகமாக இருக்குது, ஆனால் வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. வான் பாதுகாப்பு அமைப்போட வான்வெளிக்குள்ளே இப்போ தான் போய் 200 விமானங்கள் போயிட்டு வந்திருக்கு. அந்த 200ல் 2 விமானங்களை தான் சுட்டு வீழ்த்ததாக சொல்கிறாங்க. அதையுமே இஸ்ரேலுங்கிறது மறுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்க ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பின்தங்கியுள்ள பழமையான ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்குது. ஈரான்கிட்ட ஏவுகணை அப்படிங்கிறதுல தண்ணீரை அடைஞ்சிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா பாலஸ்டிக் ஏவுகணை நிறைய வச்சுக்கிறாங்க. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய பாலஸ்டிக் ஏவுகணையை வச்சு தாக்குனா ஒட்டுமொத்த இஸ்ரேலையுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஏவுகணை வச்சுக்கிறதா ஈரான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தரைப்படையில் அவங்ககிட்ட அதிகமான அளவு ஆட்கள் இருக்காங்க. இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவு ஆட்கள் ஈரானுக்கு இருக்காங்க. 2 நாட்டுக்கிட்டேயுமே ஒரு சில ப்ளஸும் இருக்குது, ஒரு சில மைனஸும் இருக்குது. இது மட்டும் தீர்மானிச்சிருமா யுத்தத்தில் இருக்க வெற்றியை அப்படின்னு சொன்னோம்னா இது 2 மட்டும் தீர்மானிக்க முடியாது. அதுக்கப்புறம் உதவுற நாடுகள் அவங்களுடைய இன்புட்டு, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போக போக இது தீவிரமடையும் போது அதெல்லாம் வச்சு தான் நம்ம யார் அதையெல்லாம் இருந்தாலும் கூட யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. இந்த போர் அப்படிங்கிறது நடந்தது 2 பேர்த்துக்கும் நடந்ததுன்னா 2 பேருமே ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதுல சந்தேகம். ஆனால் ஒன்று மட்டும் கண்டிப்பாக சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னம்னா 2 பக்கமும் சேதாரமும் மற்றும் இழப்புகள்ங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத வேணால் கரெக்டாக சொல்லலாம். சரிப்பா, அப்போ இந்த போர் எப்போ தான் முடிவுக்கு வரும்? இப்போ கடைசி ஆரம்பிச்சுக்கிற போர் முடிவுக்கு வந்துருமா? எப்போ தான் முடிவுக்கு வரும்? என்னதான் நடக்க போகுது இதுக்கு பின்னாடி? என்ன நடக்கும்? உலக நாடுகள் தலையிட்டு இது பெரிய போராக வெடிக்காமல் பார்த்துக்கோம் கண்டிப்பாக. அதே வேளையில் அமெரிக்கா ஈரானை மிரட்டி என்னென்ன வாங்க முடியுமோ அதை வாங்குவாங்க. நாங்கள் இந்த மாதிரி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம் மிரட்டுவாங்க. ஆனால் இது போராக வெடிச்சிருமா, மிகப்பெரிய போராக மாறிடுமானா இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அங்கே இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க. இதில் யார் பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டியாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இவங்க திருப்பி தாக்குதல் நடத்தாமல் போயிட்டாங்கன்னா அது ஈரானை பின்னடைவு செஞ்சிடும்.
அது வந்து இவங்கனால தாக்குதல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறக்காக இப்போ தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் இது எப்படியே தொடருவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அது காலத்தின் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இது தொடர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா காமேனிக்கு வந்து ஈரானுக்குள்ளேயே வந்து செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. அவருக்கு ஆல்ரெடி வந்து அங்கே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, பணவீக்கங்கிறது அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு போர் அப்படிங்கிறத ஈரான் விரும்பாது அப்படிங்கிறத நம்ம நேசமான உண்மையாக இருக்குது. அதனால் இது கூடிய விரைவில் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்னமோ சொல்லிட்ட, ஆனால் நெத்தனியாகு வந்து மறுபடி தாக்குதல் நடத்தாமல் இருக்கணும்ல. ஒரு நாட்டில் தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்கன்னா அவங்க எதிர்வினை ஆற்றத்தானே செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஈரான் வந்து அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும்ல. அவங்க நாட்டு மேலே தாக்குதல் நடத்திட்டு இருந்தால் அவங்க கம்முனே இருக்க முடியாதுல்ல. நெத்தனியாகுனால தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க அமெரிக்காவை சார்ந்து தான் முடிவு எடுக்க முடியும். இதில் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதே அடிப்படையை வச்சு மிரட்டி அந்த அணு ஒப்பந்தத்தில் அவங்கள கையெழுத்து போட வச்சிடலாம். இதன் மூலமாக அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறது கொஞ்ச நாள் தள்ளி போட வைக்க முடியும்னு நம்புகிறாங்க. அதுக்காகத்தான் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அமெரிக்கா சொன்னாலுமே இதனுடைய அமெரிக்காவோட பங்கும் இருக்கிறதாக நம்ம நம்புகிறோம். ஏன்னா இஸ்ரேல் பிரதமர் வந்து நெதன்யாகு அவர் தனிப்பட்ட முறையில் இவ்வளோ பெரிய ஒரு முடிவெடுத்து போய் தாக்குதல் நடத்திட்டு வர்றதுக்கு உண்டான சாத்தியங்கிறது மிக மிக கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் இந்த வாய்ப்பை வந்து அமெரிக்கா பயன்படுத்தி இவங்களை அடிபணிய வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுதான் நடக்கவும் கூடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எதிர்ப்பு கண்டிப்பாக வெளியே வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரும்போது அதையே அமெரிக்கா வந்து முடிச்சு வைக்க தான் பார்க்கும். ஆனால் இப்போதைக்கு ஈரான் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இதை வந்து மீறிட்டாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுனால நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்னு சொன்னாலும் அந்த பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இது இப்போதைக்கு முடிவுக்கு வரும். ஆனால் எப்பவுமே இந்த போருங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த போர் நடக்கிறது இல்லையா, இந்த தாக்குதலுங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். இருவரும் எப்போது நிரந்தரமாக ஒன்று சேருவார்கள்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அனைத்துமே காலத்தின் கையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது இப்படியே தீவிரம் அடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதனால் தீவிரம் அடையாதுன்னே எதிர்பார்ப்போம். பார்க்குற நேயர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது நானும் எஸ். நன்றி, வணக்கம்.